வட்டி அவனுங்க அடிக்கிற வீட்டுல என்ன ஆவறாங்கன்னு பாரு. சார் வந்துட்டாங்க சார். என்ன சொல்றாரு? ஏய் அறிவு இருக்காடா? யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா அவனுக்கு? ஏசி மேல போய் ஆந்தகனன் சொன்னியாமா? நீ என்ன பெரிய மன்மதனடா? மூளை இருந்தா இப்படி பேசுவே நீ? சார் அவன் மரியாதைலாம் பேசினா சார். நீ முதல்ல மரியாதையா பேசியா? இத பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ ஒரு போலீஸ்காரன். ஒரு மேலதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவன் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? புதுசா இருக்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். என்ன ட்ரைனிங் கொடுத்தா? இதான் நீ ட்ரைனிங் கொடுக்கல லட்சணமா? சார் நான் இன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சேன். கரெக்டா கம்ப்ளீட் பண்ண கிழிச்ச வாய முடியா? திரும்ப இவன் ஏதாவது இப்படி பேசினா ஒன்ன பழத்து கட்டிடுவேன். ஜாக்கிரதை. வந்து சேர்ந்துக்கல எனக்குன்னு. யோ ரைட். இங்க வாயா. இன்னைக்கு எத்தனை கைதில நீ கோர்ட்டு கூட்டி போற? எத்தனை பேர் புலஜெயிலுக்கு கூட்டி போற? 2 கைதி கோர்ட்டு கூட்டு போகிறேன், 3 பேர் புழலுக்கு கூட்டு போகிறேன். அதோட சேர்த்து இதுக்கு ரெண்டு சேர்த்து கூட்டிட்டு போ. ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கட்டும். சார். அதெல்லாம் வேணாம் சார், நான் பாத்து. ஓ வல்ல எனக்கு தெரியாது. போய் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நீங்களா திருந்துவீங்க. கூட்டி போயா. வாங்கடா வாங்க. முடிச்சனே தெரியல. வரது பிரச்சனையாவே இருக்குது. மாப்பிள்ள திட்டினாலும் டேஷனை விட்டு வெளில அமிச்சிட்டாரா. செம்ம சந்தோஷமா இருக்குடா. டேய் லூசு பழே, இப்போ நம்மளை எங்க கூட்டி போறாங்க தெரியுமா? வா, உன் டவுசர் எப்படி கிழிக்கிறான்னு பாரு. வா. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சார் பசங்களை இன்னைக்கு ப்ரோஜெக்ட் அனுப்பிச்சாச்சு. ஜெயிலர் சுப்பிரமணியத்திட்ட சொல்லி 2 பேரும் நல்லா பரேட் எடுக்க சொல்லு. ஓகே சார். விடு நான் பார்த்துக்கிறேன். சரி பசங்க வராங்க, அப்புறம் பேசுகிறேன். சார். யாருப்பா நீங்கள்? கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ அது நீங்கள் தானா? ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? இந்த உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் போய் 401 யாரோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம். கைதிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஆரம்பத்தில் சாப்பிட்டா தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் அப்படியே உக்கிரமாக மாறிடணும். இந்த டெக்னிக்கெலாம் எப்படி நான் அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீ ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா? நீ போய் அந்த பெருசுக்கிட்ட உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அட்டா பாவியலா, மூங்கிலு தட்டியெல்லாம் வச்சு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய செல்வா காணால இருப்பாங்க போலே. இன்னைக்கு நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குண்டி. ஆமா டேய். ஆமா டேய். நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஃபிகரை கூட்டிட்டு பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அரப்பாடி லாரியை விட்டு ஏற்றி கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. டேய் என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிறேன். திருவிழாவில் காண போன பச்சை பிள்ளை மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு 2 பிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நல்லா கழுகுக்கு கைதி ட்ரெஸ் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு நம்மள என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடிச்ச கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திருறா. இங்கே பார், எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கு. ஒழுங்கா அந்த மொட்டை என்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற? ஒரே ஒரு ரூபா தான் 2 பல்பையும் பீஸ் ஆகிட்டு விடுவேன். அப்படியே சப்பு 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 என்ன பேசிக்கிற போது அடிக்கிறீங்க? அரப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசி சொல்லுனே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளவு திமிரடா? தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொல்லாட பீஸ். சார் என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? வாங்கிட்டியா? போன உடனே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. சீனியர் டெக்னிக்கே தனியா இருக்கா. கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்ற?
நீ கொஞ்சம் அப்படி வாங்க சொல்கிறேன். எதுக்கு? நீ வா சொல்கிறேன். போன இங்கே கொஞ்சம் நிலைமை சரியில்லை. இவன் கூட பாத்துற மாப்பிள்ள உள்ள வச்சு பெரிய பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? ஆமாடா. டேய் நீ போலீஸ்டா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியுது. இங்க இருக்கிறவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது போறடா. உள்ள ஒரு பொட்டே இருக்காட்டா, ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி. அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேருந்தா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி பைய போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்குன்னு பிரிச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூஜையை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? ஏய், இதை எடுத்துட்டு எங்கடா துணி துவைக்க விட போறேன்? இங்க போறா, என்னை கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேளுடா. ஒரு சரியான காமெடி ஒன்று எடுத்து போச்சுட்டீங்க. ஆமாண்டி ஒரு பொடியை நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கோட்டையில வந்து கழிச்சிருக்காண்டி. அவனை பார்த்தா நம்ம சிரிப்பா தானே இருக்கு. என்னதான் யாரா நீ? பகசல்ல தான் இருக்கேன். லவ் மேட்ரு யூடிசிங்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் பேசி தருவோம்ல. இப்பதான் ஒரு போலீஸ்காரன் வந்து செல்ல கட்டு அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு வேணுமா? மரியாதை போயிடுறான். ஃபோனை தருவியா மாட்டியா? அடிங்க போடா. தண்ணியாவது குடிச்சு போலாமா? போ அந்த மூத்திர தண்ணியை குடிச்சிட்டு போ. ஆமாண்டி சொல்ல பண்ணியிருந்த ஒருத்த வந்து தண்ணியை குடிக்கிறான். உன்னை இல்லடி செல்ல காட்டா கோத்துல திட்டேன்டி. அதைத்தான் சொன்னேன். போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு தில்லு வந்துருச்சா உங்களுக்கு? ஹலோ சொல்லுங்க சுப்பிரமணியம். பசங்க வந்துட்டானுங்களா? நல்லா ரிவிட் அடிச்சு அனுப்புங்க. யோ உனக்கு என் மேல என்ன கோவம்? யார் அவங்க? இங்க எதுக்கு அவனுங்களை அனுப்பிச்சு வச்சேன்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை? என்னது பிரச்சனையா? யார் அவன் விஸ்வா? அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவன் அக்யூஸ்ட் அடிக்கிற அடியை பார்த்தா எனக்கு வயித்த கலக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். யோ அவனுங்களை மாணிக்க செல்லுக்கு அனுப்பியா? அவன் பார்த்துக்குவான். அவன் வெளுத்ததே மாணிக்கத்தை தானே. இந்த மாதிரி ஆளுங்களை இங்க அனுப்பி வைக்காத. ஒரே நல்ல ஹீரோ ஆயிடுவான். அவனுங்க வர்றாங்க, அப்புறம் பேசுறேன். நல்லா வாங்கினீங்களா? ஓ நிறைய வாங்கியிருக்கீங்களா? நிறைய வாங்கிட்டோம் சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் இங்கே தேவை. ஆனால் உங்கள் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே உங்களை அங்கே அனுப்பி வைக்க சொன்னாங்க. நீங்கள் கிளம்பலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். பேய் மாதிரி வந்தா எல்லா இடத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட்டாடா. அண்ணா அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியல. என்னடா பொடி வச்சு பேசுற? ஏசி சொல்லி போட்டு தெரியல ஒரு ஏட்டு. அவன் கொடுக்கல. என்ன தம்பி சொல்ற? அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? இதுலடா புது பிரச்சனையா இருக்கு. இவன் ஏன்டா கைத்து டெஸ்ட்ல வந்திருக்கான்?
அவன் அப்பெல்லாம் நீ போட்டு தரல அபிஷேக் அவளை போலீஸா போட்டு நம்மள போட்டு தரல வந்துக்கிறாரு. அந்த ஏசிட்ட பேசுறது கூட அவன் சொல்லவே இல்லை. எனக்கு என்னவோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமாகுது. அது ஆளுனால நம்ம எங்க தெரியும். அந்த ஏட்டையும் போட்டுட்டு நம்மளே காட்டி கொடுத்துட்டாங்க. அந்த நீ சொல்றது சரிதான்டா. அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணிருக்கிறோம். நிச்சயமா நம்மளை காலி பண்ண விட மாட்டான்டா. அந்த ஏசி நம்ம பகிச்சிடவே கூடாதுடா. நம்மளை காலி பண்ணிட்டோம்டா. இப்போ அவனுக்கு விசுவாசமா நடிச்சுக்கிட்டு டைம் வரும்போது அவனையும் இந்த பொடியையும் தூக்கிலாண்டா. யோ சுப்பிரமணியம், அங்கே என்னதான் நடந்துச்சு? யோ நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. மாணிக்கம் விஸ்வா ஃப்ரெண்டை அடிச்சான். அந்த கோவத்தில் விஸ்வா மாணிக்கத்தை பிரின்னு பிரிச்சுட்டான். மாணிக்கம் சுருண்டு போய் கிடக்குறான். நீ சொன்னு தான் அவனை நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன். இப்போ எனக்கு அதுவே பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. பேசாமல் அவனை இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு. என்னைய ஆளை விட்டுருப்பா சாமி. சரி அனுப்பிடு.